நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய அல்லு சில்லு, நிறைய துண்டு துக்கடா எல்லாமே வந்து தளபதி விஜய் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கு. அரசியலில் தான் அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா இந்த சீரியலில் இருக்க சில கேஸ்களையும், இந்த சினிமாவில் இருக்க அந்த முத்தி போன அது யாரும் கண்டுக்காத சில பல கேஸுங்களையும் கூட்டு வந்து தளபதி விஜய்க்கு எதிராக பணம் கொடுத்து நீ விஜய்க்கு எதிராக வந்து பேசுங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து சத்யராஜா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், ராதிகா சரத்குமாரா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜூலிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து இப்போ யார் வந்திருக்காங்கன்னா இந்த ஆர்த்தி அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கணேஷ், இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, திமுக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்ப தளபதி விஜய் வந்து டான்ஸ் நல்லா ஆடுவாரு, அரசியலுக்கு வந்து ஃபிட் இல்ல அப்படின்ற மாதிரி, அதாவது இதெல்லாம் வந்து தளபதி விஜய் வந்து பேசுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா இதனுடைய ஒரு பழைய வீடியோன்றது வந்து இப்ப எடுத்து போட்டு தான் தளபதி ஃபேன்ஸ் வந்து நீ எல்லாம் உனக்கு அருகதை இருக்கா, நீங்க விஜய் என்ன பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல இது அதிமுக சப்போர்ட் பண்ணி திமுகவை மேடையிலே வந்து எதிர்த்து பேசியிருக்கு, ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்கு, திமுக விமர்சனம் பண்ணியிருக்கு. திமுக பொறுத்தவரைக்கும் ஒரு குண்டா வச்சிருவாங்க, குண்டா வச்சு கலெக்ஷன் உங்களுக்கே தெரியும், குண்டா 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 வச்சு கொண்டா கொண்டா கொண்டான்றது தான் திமுக. இப்ப அடுத்த எலெக்ஷன் வந்த உடனே காசு கொடுத்தாங்கன்னு அந்த காசை வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த வாய் ஒரு வாய் இது வேற வாயின்ற மாதிரி வந்து இந்த வடிவேலு வந்து ஒரு காமெடியில சொல்லுவாரு இல்ல, அது வேற வாய் இது நார வாயின்னு, அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆர்த்தி அப்படின்றது வந்து போன எலெக்ஷன்ல வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு இந்த எலெக்ஷன்ல வந்து திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தளபதி விஜய் வந்து ஜெயிச்சு வந்த பிறகு இதனுடைய நிலைமை என்ன ஆகணும் தெரியல, எங்க நடிக்கும் அப்படின்றதும் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் மேல வன்மம் எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து பாருங்க. நீ வந்து ஒரு கட்சிக்கே வந்து உண்மையா கிடையாது, ஒரு இந்த எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு வந்து காசு வாங்கிட்டு பேசுற, அடுத்த எலெக்ஷன்ல வந்து ஒரு கட்சியில வந்து காசு வாங்கிட்டு பேசுவேன், உனக்கெல்லாம் எங்க விஜய் என்ன பேசுறதுக்கு தகுதியே இல்லை, அவர் 500 கோடி 1000 கோடி விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்து பேசிட்டு இருக்காரு. தளபதி ஃபேன்ஸ் வந்து இந்த ஆர்த்தியவும் அவங்க ஹஸ்பண்டையும் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க.